ஆனா ஒண்ணு இருக்கு ப்ரோ, படத்துல வினோதோ தளபதியோ சம்பவம் ஏதோ வச்சிருக்காங்க, இல்லைன்னா இவங்க இவ்வளவு அலர மாட்டாங்க. உசுப்பேத்துறவங்கள்ட்ட உம்முன்னும் கடுப்பேத்துறவங்கள்ட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். அதனாலதான் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாம ஜம்முன்னு நாங்க சைலண்டா இருக்கோம். கை பிறக்க போது இதுக்கு மேலதான் சீனே இருக்கு. தண்ணிக்குள்ள காத்த அடைச்சி வைக்க முடியாது. அடக்கி வச்சா ஒரு நாள் வெளியே வந்துதான் ஆகும். வெளியே வரும்போது அது வேற லெவல்ல வரும். அதை தான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கலெக்ஷன் நம்ம தான், எலெக்ஷன் நாங்க தான் ப்ரோ. எனக்கு இந்த படத்து மூலியமா இந்த அரசியலுக்கு வந்து இவர் என்ன பண்ணுவாரு, எதை பத்தி சொல்லியிருப்பாருன்னு அவ்வளோ ஆர்வமா இருக்கு இந்த படத்தை பார்க்கணும்னு. எனக்கு படங்கும்போது சர்க்கார் இருக்கும்போது ஏடிஎம்கே ப்ரெஷர் கொடுத்தாங்க, இப்போ ஜனநாயகன் வரும்போது டிஎம்கே கொடுக்குறாங்க. இது எல்லாமே நடக்கிறதா. இது கிளியர் பாலிடிக்ஸ் ப்ரோ. ஏதாவது ஒரு ரீசன் வேணும், வேற எந்த ரீசனும் கிடையாது. சரி, இது ஒரு ரீசன் அவங்களுக்கு. அண்ட் இதுல வந்து இது ஒரு படம் ப்ரோ, தளபதியோட கடைசி படம், எல்லாமே தெரியும். ஓப்பனா இது பண்ண வேண்டியதே கிடையாது. இது மியர் வந்து யார் பண்றா என்ன பண்றா எல்லாமே தெரியும். அண்ட் தெர் இஸ் ஒரு ரீசனும் கிடையாது இதுல. சரிங்களா, கம்ப்ளீட் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, மக்களுக்கே டிசப்பாயின்மெண்ட். ஒரு மனுஷன் இறங்கி சொல்லிட்டு இறங்கி நல்லது பண்ண வராரு. சரிங்களா, அப்படியே உங்களுக்கு மோதி பார்க்கணும், நேரடி மோதி பார்க்கலாம், எவ்வளவு வழி இருக்கு. இதுல கண்டிப்பா டிவிக்கும் தளபதிக்கும் எந்த ஒரு அஃபெக்டும் கிடையாது ப்ரோ. இங்க இருந்து டேக் ஆஃப் தான். கை பிறக்க போது இதுக்கு மேலதான் சீனே இருக்கு. புரியுங்களா. ஆனா இவங்க பண்ணது வந்து ரொம்ப தப்பு. ஆனா பை லா போகணும் தான் பொறுமையா இருக்காங்க. ஏன்னா இவங்க வேற வழி ஏதாவது பண்ணுவாங்கன்னு. பை லா வின் பண்ணுவோம் ப்ரோ. கலெக்ஷனை நம்ம தான், எலெக்ஷன் நாங்க தான் ப்ரோ. டெஃபினட்டா காங்கிரஸ் சைட்ல இருந்து சப்போர்ட் பண்றாங்க, நிறைய நடிகர்லாம் சப்போர்ட் பண்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க ப்ரோ? இது உண்மையா சப்போர்ட் பண்ற ஒரு விஷயம் இருக்கு ப்ரோ. ட்விட் போடணும் போறது ஒண்ணு இருக்கு, அது எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியும் யார் உண்மையா பண்றா என்ன பண்றான்னு. சப்போர்ட்னா களத்துல இறங்கி வரணும் ப்ரோ. சரிங்களா, இது ட்விட் போட்டு போறது இல்ல. காங்கிரஸ் ஏன் பண்ணுவாங்கன்னா தேர் ஆல்மோஸ்ட் டீல் பேசின்னு இருக்காங்க. அதனால தான் பிரவீன் வந்து ரொம்ப நாள் முன்னாடி இங்க வந்து பேசிட்டு போயிட்டாரு. ஸோ பார்க்கலாம் ப்ரோ, வரட்டும், இறங்கணும், களத்துல இறங்கி நிக்கணும், அவ்வளவுதான் ப்ரோ. நம்ம சிங்கிளா நாங்க வரோம்னு வரோம் இல்ல ப்ரோ, யார் வேணா வரட்டும், பண்ணிக்கலாம் ப்ரோ, பிரச்சனையே கிடையாது ப்ரோ. அட்வான்டேஜ் தான், பட் தனியா நின்று செய்வார் ப்ரோ. சம்பவம் கண்டிப்பா செய்வார். சரிங்களா, அதான் ப்ரோ. ஆனா என் பர்த்டே இன்னைக்கு செமையா செலிப்ரேட் பண்ணலாம்னு நினைச்சு ஃபுல் பிளான்ல இருந்தோம். செம டிசப்பாயின்மெண்ட். சரி, அட்லீஸ்ட் பர்த்டே தளபதியோட இந்த இடத்துலயாவது ஒரு வைப் ஃபீல் பண்ணிட்டு வரதான் வந்தேன் நான். பட் என்னைக்கு இது ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு என் பர்த்டே ப்ரோ. அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு தான், அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணும் ப்ரோ. ஷூரா எவ்வளவோ தாண்டி வந்தாச்சு, ஒரு பெரிய இன்சிடென்ட்டை தாண்டி வந்தோம். இது தாண்ட மாட்டோமா? தாண்டுவோம் ப்ரோ, ஷூரா. ஆனா ஒண்ணு இருக்கு ப்ரோ, படத்துல வினோதோ தளபதியோ சம்பவம் ஏதோ வச்சிருக்காங்க, இல்லைன்னா இவங்க இவ்வளவு அலர மாட்டாங்க. அந்த சம்பவம் தெரியும் இங்க ரிலீஸ் ஆகும் போது. பண்ணுவோம் ப்ரோ. இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆனாலும் நல்லா இருக்கும். இன்னைக்கு இப்ப பண்ண சொல்லுங்க, இப்ப பண்ண சொல்லுங்க. இங்க இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க, இப்ப பண்ண சொல்லுங்க. டிக்கெட்ல இப்ப பண்ண சொல்லுங்க. இன்னைக்கு ஆகணும் ப்ரோ, இப்ப ஆகணும் எங்களுக்கு. நான் நாளைக்கு 12 எங்களுக்கு இப்ப ஆகணும். ஏன்னா 14 இல்ல 26ன்றாங்க. 26லாம் போவாது ப்ரோ, பொங்கலுக்கு முன்னாடி ஆகுது. பொங்கல் இங்கதான் செலிப்ரேட் பண்றோம், பொங்கலுக்கு ஆகுது ப்ரோ, பொங்கலுக்கு முன்னாடி. அதனால அப்படி அவங்க தள்ளி போடுற கலெக்ஷன் அஃபெக்ட் பண்ணுவேன். 1000 கோடி எப்போ ஆனாலும் 1000 கோடி அடிப்போம் ப்ரோ, ஷூரா. ஏன்னா 26ஆம் மங்காத்தாவும் ரீரிலீஸ் பண்றாங்க. அது ப்ரோ பாக்குறாங்க. ஃப்ரெண்டோட படம் ப்ரோ. தலைனா என்ன ப்ரோ, தலை ரசிகன் தளபதி தோணு. அங்க அவங்க ஒன்னும் பிரிக்க முடியாது. ஒன்னா செலிப்ரேட் பண்ணுவோம், இன்னும் மாசா இருக்கும், இன்னும் செமையா இருக்கும், அது இன்னும் ஜோஷா இருக்கும் அவங்களோட சேர்ந்து பண்றது. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்க அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, இன்னும் அட்வான்டேஜா தான் இருக்கும். கண்டிப்பா ரிலீஸ் ஆகும் பொங்கலுக்கு வரும் ப்ரோ. நாங்க இது ஒரு ஐகானிக் பிக்சரா இருக்கும். தளபதி டெஃபினட்டா ஒரு ஐகான், ஒரு இது பதிப்படியாதான் போவார். கண்டிப்பா 1000 கோடி அடிப்போம் ப்ரோ, ஷூரா. நாங்க ஒரே விஷயம் தான் தலைவர் சொன்னது, உசுப்பேத்துறவங்கள்ட்ட உம்முன்னும் கடுப்பேத்துறவங்கள்ட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். அதனாலதான் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாம ஜம்முன்னு நாங்க சைலண்டா இருக்கோம். என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு படம் வேற லெவல்ல வரவேற்பு அடையும். எதுவுமே, அதாவது நீங்களே பார்த்துட்டு தான் இருக்கீங்க, தலைவா படத்துக்கு இதே பிரச்சனை தான் வந்துச்சு. ஒவ்வொரு தடவையும் அதாவது தண்ணிக்குள்ள காற்றை அடைச்சி வைக்க முடியாது. அடக்கி வச்சா ஒரு நாள் வெளியே வந்துதான் ஆகும். வெளியே வரும்போது அது வேற லெவல்ல வரும். அதை தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் விளம்பரம் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது.
அனைத்து அரசியல்வாதிகளும் சேர்ந்து பக்காவாக எங்களுக்கு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவே எங்களுக்கு போதுமானது. நாங்கள் கம்முன்னு அமைதியாக இருந்து படம் ரிலீஸ் ஆச்சுன்னா பக்காவாக என்ஜாய்மெண்ட்டோட பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். இவ்வளவு நாள் தள்ளி வச்சு இப்போ யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? அதான் சொல்லிட்டேனே, எவ்வளவோ பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அவங்களால முடியாது. அவங்களும் எவ்வளோதான் அடக்கி வச்சாலும் சரி ஒன்றும் பண்ண முடியாது. மக்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கு மேலே அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ படம் என்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகணும்? ஆக்சுவலாக படம் இன்னைக்கு ஈவினிங்கே ரிலீஸ் ஆனாலும் சரி, இந்த இடத்த இப்போ நீங்கள் சுற்றி பார்த்துட்டு தான் இருக்கீங்க. கூட்டம் இல்லாமல் இருக்குது. இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு ஷோ ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் இந்த இடத்துல நிற்க முடியாது. நீங்கள் எல்லாம் வெளியே நிற்கணும். அதுதான் நடக்கும். நாங்கள் எல்லாம் கரெக்டாக தலைவருடைய வார்த்தைக்காக பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அவ்வளோதான். ரிலீஸுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக தேட்டரு, அதாவது ஒரு இடத்துக்கு வந்து கடைசி படம்னு ஒரு அறிவிச்சதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு டீசெண்டாக வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு போகணுமோ அந்த அளவுக்கு டீசெண்டாக கரெக்டாக படத்தை பார்த்துட்டு பக்காவாக போவோம். அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து அரசியல் சார்ந்த கட்சிகளோ ஆதரவு தெரிஞ்சுக்கிது. ஆக்சுவலாக இதில் நிறைய எதிர்ப்புகள் இருக்குன்றது நீங்கள் இப்போ எடுத்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கே தெரியும். இதை நாங்கள் சொல்லி தான் தெரியணுன்ற அவசியம் உங்களுக்கு இல்லை. உங்களுக்கே நல்லா தெரியும். எவ்வளோ அரசியல் எதிர்ப்பு வந்தாலும் அதுலேயே ஒரு டைலாக் சொல்லிட்டார்ல, எப்பயுமே சொல்கிறது ஐ எம் வெயிட்டிங். இப்போ சொல்கிற ஒரே வார்த்தை ஐ எம் கம்மிங். 2026 வருவார். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட உரிமையை இது வந்து இதில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. பட் இது வந்து நல்லதுக்கு இல்லை. ஏன்னா சென்சார் போர்டுன்ற வந்து அவங்க மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருந்தது. இப்போ வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து அதை வந்து கெடுத்துக்கிறாங்க. நம்பகத்தன்மை இருந்தது, அந்த நம்பகத்தன்மையை வந்து அவங்களே வந்து இப்போ ஸ்பாயில் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் யூபைஏ அவங்க சென்சார் போர்டு இது வரைக்கும் வந்து நிறைய இஷ்யூஸ் வந்திருக்கு. பட் இந்த அளவுக்கு வந்து பண்ணது கிடையாது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு 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 பக்கமாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. தனிப்பட்ட நபருடைய இதெல்லாம் வந்து இதில் கொண்டு வரக்கூடாது. அதாவது இப்போ வேணா சென்சாரில் ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா அதில் 3ல் ஒரு பங்கு வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம 3 பேர் ஓகே சொன்னாலும் அந்த ஓகே தான் எடுத்துக்க முடியும். ஒருத்தருக்கு வந்து அந்த படத்தில் வந்து ஒரு சில இது வந்து பிடிக்கல, எனக்கு வந்து இதில் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஏன் மதத்தை பற்றி எல்லா இது படத்துலையும் எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. மூக்குத்தி அம்மனில் வந்து இந்து மதத்தை வந்து ரொம்ப இதுவாக பண்ணியிருக்காங்க. மற்ற இதில் வந்து அதை பற்றி எதுவுமே பேசுனதே கிடையாது. இதெல்லாம் வந்து அப்போ வந்து யார் மனதையும் வந்து புண்படுத்தலை, யார் இது இல்லை. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, அதை பற்றி எதுவுமே சொல்ல. ஓகே, அரசியல் எல்லாருமே தான் பேசி தான் ஆகணும். ஏன் எல்லாரும் இப்போ அரசியல் அப்போ எதுக்கு அரசியல் மேடை எதுக்கு இருக்கிறாங்க? அரசியல் மேடை வேணாம், எல்லாம் விட்டுருங்க. படத்தில் சொன்னதான் உங்களுக்கு வந்து அது அரசியலாக தெரியுதா? ஏன் மேடையில் டெய்லி வந்து விவாத மேடையில் வந்து மக்கள் அரங்கம் வைக்கிறாங்க, எல்லாமே வைக்கிறாங்க. ஸோ அதில் யாரும் வந்து அரசியலே பேசலையா? அதே மாதிரி இந்த ஜனநாயகம் படத்துக்கு வந்து காங்கிரஸ் சப்போர்ட் வந்து அதே மாதிரி நிறைய நடிகர்கள்லாம் சப்போர்ட் பண்ணி ட்வீட் போட்டிருக்காங்க. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அதாவது யாரு என்ன சப்போர்ட் பண்ணாலும் சென்சார் போர்டு கொடுத்தா தானே நாங்கள் எதன முடியும். அவங்க பண்ணாமல் வந்து சப்போர்ட் பண்ணியும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து டிவி கேக்கு வந்து சப்போர்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்போசிட் பர்சன் தவிர மற்ற எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. இதில் என்ன யாருக்கு என்னென்ன ஆதாயன்றதை அவங்கவுங்க இப்போ தேடிப்பாங்க, வேற எதுவும் கிடையாது. யாருக்கு ஆதாயம் வேணுமோ அவங்க வந்து இது நிற்பாங்க. ஸோ இப்போ வந்து காங்கிரஸ்க்கு வந்து அவங்களுடைய இதுக்கு வந்து அப்படி இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி வரும்போது டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணுவாங்க, ஏடிஎம்கே இருக்கும்போது டிஎம்கே சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ 2 பேரும் சேர்த்து வச்சு இதுன்றாங்க. இப்பயும் ஏடிஎம்கே எதுவும் சப்போர்ட் பண்ண எதுவும் மாட்டாங்க. ஏடிஎம்கே எதுவும் நல்லா ஏன் படமா பாருங்க, ஏன் இதுவா பாக்குறீங்க அப்படின்றாங்க. என்டர்டைன்மெண்ட்ன்றாங்க. அரசியல் இப்போ இதே இது வந்து அரசியல் வந்து பேசினா அரசியல் பத்தி பேசுறேன்னு சொல்றாங்க. நல்ல கருத்துக்கள் சொன்னா அது வந்து படம் அது அப்படின்றாங்க. படத்தில் தான் அதெல்லாம் பண்ண முடியும். இதே சர்க்கார் படத்துல வந்து சொன்னாங்க அது வந்து படத்துக்கு தான் வந்து அவர் வந்து ஆட்சி பிடிக்க முடியும், நிஜத்துல பிடிக்க முடியாதுன்றாங்க. அப்ப இது படம் தானே, அது படமா பாருங்க. அதாவது எப்படின்னா சொல்றவங்க எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. இப்போ சர்க்காருக்கு அதான் சொன்னாங்க, அவர் வந்து ஃபாரின்லேருந்து வருவாரா உடனே இதுன்னு வரா, இதுனா படமா நான் சிஎம் ஆகிறதுக்குன்றாங்க. அப்போ இதுவும் படம் தானே, படமா பாருங்க. இது மட்டும் இதுக்கு இப்போ இதுன்றீங்க. பொலிட்டிக்கல் பேசுறாங்க, அதை பேசுறாங்க, இதை பேசுறாங்கன்றாங்க. அப்போ இருக்கும்போது சர்க்கார் இருக்கும்போது ஏடிஎம்கே ப்ரெஷர் கொடுத்தாங்க. இப்போ ஜனநாயகம் வரும்போது டிஎம்கே கொடுக்குறாங்க. இது எல்லாமே நடக்கிறது தான். இப்போ என்னன்னா ஒரு அரசியல் வந்தாலும் 2 பேரும் சேர்த்து வச்சு கொடுக்குறாங்க. இது போகாமல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதில் எந்த அளவுக்கு ப்ளே பண்ணுறாங்கன்னு இன்ன வரைக்கும் நமக்கு தெரியல.
அவங்க வந்து என்ன விமர்சனம் பண்ணாலும் அவங்க அமைதியாக தான் இருப்பாங்க, எதுவும் பேச மாட்டாங்க அவங்க. ஏன்னா அவங்க வந்து எதனா பேசினா எதனா இதுவாகிடும் சொல்லிட்டு அவங்க இதில் இல்லாமல் மற்றவங்கள வந்து பேச விட்டு அவங்க அமைதியாக இருப்பாங்க. இது வந்து எங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், இது அவங்க வந்து தனி டிபார்ட்மெண்ட்டாக இதுன்றாங்க. அது என்ன பார்க்குறேன்னா, அது என்னத்தை வேற என்ன சொல்றது, இவரை டார்கெட் பண்ணி பண்றாங்க. அதுக்காக நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இவரை தான் டார்கெட் படுத்துறாங்க. இவர் படம் வந்தா மட்டும்தான் இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு குத்தங்குறை வரும், வேற எதுவுமே வராது. இவர் அதை பண்ணியிருக்காரு, இதை பண்ணியிருக்காரு. ஏன்னா எனக்கு இந்த படத்து மூலியமா இந்த அரசியலுக்கு வந்து இவர் என்ன பண்ணுவாரு, எதை பத்தி சொல்லியிருப்பாருன்னு அவ்வளோ ஆர்வமா இருக்கு இந்த படத்தை பார்க்கணும்னு எனக்கு. மறுபடியும் முதலீடு போட்டாங்கன்னா என்ன, அது என்ன திரும்பி பாதி படத்தை எடுப்பாங்க, அதுல என்னென்ன அரசியலை பத்தி சொல்லியிருக்காரோ அதெல்லாம் எடுப்பாங்க, அவ்வளோதான். அரசியலுக்காக தான் இந்த ஆட்சி வந்து ரொம்ப கொள்ளையடிக்கிற ஆட்சி தான் உண்மையாலுமே சொல்றேன். விஜய் படத்துக்கு வந்து ஏன்னா இவ்வளவு இடங்கள் வருது, ஆனா கடைசி படம் ஒரு காதெல்லாம் ஒரு நம்ம செலிப்ரேஷன் பண்ணி கொண்டாடி அனுப்புவாங்க. அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு தடைகள் வருது, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, அதை எப்படி ஏன்னா இந்த படத்துல வந்து அவர் அரசியலுக்கு வந்தா என்ன மாதிரி இருப்பாரு, யார் யாரை எதிர்ப்பாரு, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு படத்துல இருந்து கொடுத்துருக்கலாம் சொல்லுங்க. அதனாலதான் கேசரியோட ரீமேக் தான் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு இதை பயப்படுறாங்க? அதை பார்த்து பயப்படுறாங்கன்னா இவர் வந்து இந்த இதுல ஜெயிச்சிட்டாருனா அதுக்காக தான். இவர் வந்து இப்படி மன உளைச்சலுக்கு ஆளாக்கணும்னு ஒரு ஆசை தான் அவங்களுக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் தான் கரூர்ல அந்த 41 பேர், அதுல கொஞ்ச நாளா அவர் ரொம்ப மன கஷ்டத்துல இருந்தாரு. இப்ப இதே மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ண அவர் தான் ஆடியோ லான்ச்ல சொன்னாரு, படம் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்கன்னு சொல்லி. ஆனா தியேட்டரை பாக்குறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருக்குது. இந்த படத்துக்கு வந்து இந்த காங்கிரஸ்லாம் ஆதரவு கொடுத்துருக்காங்க, நிறைய நடிகர்லாம் ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஆமா, சீமான் ஆதரவு கொடுத்துருக்காரு, அவரு எதுக்காக செய்வாரு, அவரு ஆதரவு தான் கொடுத்துருக்காரு. ஆனா இவருக்கு வந்து ஆதரவு கொடுக்குறவங்களாம் நிறைய பேர் தான். கட்சி மூலியமா, அது அரசியலுங்கிறது வேற, சினிமாங்கிறது வேற, சரிங்களா? ரசிகர்களுக்காக தான் அந்த சினிமாங்கிறது. ஜனநாயகம் வராம இருக்கிறதுக்கு வந்து பராசக்தி வராம இருக்கு. ஜனநாயகம் எப்போ வந்து அப்பதான் பராசக்தி விடுறதுக்கு. ஆமா, அது எப்படின்னா வன்முறையை தூண்டக்கூடாதுல்ல. நம்ம சிவகார்த்திகேயன் படம் வந்துச்சுன்னா அப்ப விஜய் ரசிகர்லாம் என்ன பண்ணுவாங்க, விஜய் ரசிகர்கள் ரசிப்பாங்க. அதுக்காக 2 பேத்துக்கு சண்டை மூட்டி விடுற அண்ணன் தம்பி மாதிரி பழகுறோம்னு சொல்லிட்டாருல சிவகார்த்திகேயன். சொல்லுங்க, ஆடியோ லான்ச்ல என் அண்ணனோட படத்தை பார்த்துட்டு நீங்க வந்து தம்பி வாங்க என் படத்தை பாக்குறதுக்கு வாங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. கடைசி படம் எங்க அண்ணனோட பார்த்துட்டு என் படத்தை பாருங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஜனநாயகம் எந்த டேட்ல வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்? அதான் நான் பொங்கலுக்கு வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. 14ஆம் தேதி தைப்பொங்கல் வந்து விஜயோட பொங்கலா இருக்கட்டும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவர் மேலே இருக்க பயம் தான் ப்ரோ எல்லாமே. அதனால தான் அவங்க இப்படி போட்டு அவரை ப்ரெஷர்னு சொல்ல முடியாது, அதில் உள்ள புகுந்து நிறையா குழப்பங்கள் உண்டு பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது பர்சனலாக. இப்போ வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைனா ஆக்சுவலாக இப்போ அந்த படத்தில் வந்து என்னென்ன சோஷியல் மெசேஜ்னு இருக்குன்னு யாரும் தெரியல. இப்போ நடக்கிற தப்பு எல்லாமே அதில் இருந்துருக்கலாம் மேபி. அது எல்லாத்தையும் சொல்லி காட்டுறனால கூட, அரசாங்கத்துக்கு பயம் இருக்கிறனால கூட அவங்க அதை தடுக்கலாம்னு எனக்கு பர்சனலாக தோணுது. படம் தான் தெரியும் அவங்க யாரை சொல்கிறாங்கன்ட்டு. இல்ல, ஹைகோர்ட்ல வந்து யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு, இப்போ வந்து இது சென்சார் போர்ட்ல மேல்முறை போறாங்க, அது எப்படி பாக்குறீங்க? அது அவர் மேலே இருக்க பயம் தான் ப்ரோ. அவர் மேலே இருக்க பயமும் அந்த படத்தில் இருக்க மெசேஜுக்கான பயம் தான் இருக்குது. ஏன்னா எப்படி சொல்ல, அவங்க எல்லாமே கரெக்டாக பண்ணியிருந்தா ஏன் இதுக்கு பயப்படணும்? இப்போ சும்மா நார்மலாக வச்சுக்கோங்களேன், எல்லாமே ப்ராப்பராக நடந்துட்டு இருக்குன்னா அவங்க எதுக்கு ஒரு படத்தை பார்த்து பயப்படணும்? எல்லா கவர்மெண்ட்டுக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட்னாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்னாலும் சரி, இது ஒரு படத்தை படமாக பார்க்காம அது ஒரு பாலிடிக்ஸாக பார்க்கும்போது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதே டைம்ல பராசக்திக்கும் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்காம இருக்காங்க, கொடுக்காத மாதிரி நடிக்கிறாங்களா இல்லை? ப்ரோ இந்த பராசக்திலாம் எங்கள் மைண்ட்லேயே இல்லை ப்ரோ, ஒன்லி ஜனநாயகம். அதை பற்றிலாம் எங்களுக்கு அந்த புக் மை ஷோக்குள்ளே போனால் எங்களுக்கு வெறும் ஜனநாயகம் தான் பார்க்குது. பராசக்தியாக அதுவாக வந்தாலுமே சேன் அப்படி தள்ளி விட தான். ஆனால் அதுக்குன்னு எங்களுக்கு தேவை ஜனநாயகம், அவ்வளோதான். படம் எப்போ வந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும் ப்ரோ? அப்படிலாம் எப்போ வந்தாலும் அவரை கொண்டாடி தான் ப்ரோ நாங்கள் அனுப்புவோம். அதில் கண்டிப்பாக நாங்கள் உறுதியாக இருக்கோம். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து திங்கக்கிழமை தான் கோர்ட்டுக்கு அந்த இது ஜட்ஜ்மெண்ட் வந்து திங்கக்கிழமை தான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தா இன்னும் ஒரு வாரம் இழுத்துட்டு போயிடுவாங்க. நாங்கள் காத்திருப்போம் ப்ரோ, தலைவர் வர வரைக்கும் நாங்கள் காத்து தான் இருப்போம். ஆக்சுவலாக தெரியாது, காலையில் நான் பார்க்கல. யூஏ சர்டிஃபிகேட்னா முன்னாடியே அதானே சொல்லியிருந்தாங்க, இப்போ காட்சிகள்லாம் நீக்கிட்டாங்களா? இல்லை, காட்சிகள்லாம் நீக்கி யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த சர்டிஃபிகேட் முன்னாடியே கொடுத்துருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. இல்லைங்க, ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்த்தா, ஃபேனாக பார்த்தோம்னா இது ரொம்ப கொஞ்சம் வைத்தறிச்சலாக தான் இருக்கும். அது ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்த்தா இது எப்படி இருக்கும்னா, இதே நம்ம முன்னாடியே ஏன் பண்ணலை, முன்னாடியே கொடுத்துருக்கணுன்றப்ப இவங்க முன்னாடியே பண்ணியிருந்துருக்கலாம்ல. எப்போவுமே விஜய் படத்துக்கு பிரச்சனை வரும்னு தெரியும். அட் தி சேம் டைம் இது ஒரு அரசியல் படம், உள்ளே இறஞ்சிருக்காரு, இஷ்யூ வரும்னு தெரியும்ல, ஏன் முன்னாடியே அப்ளை பண்ணி வாங்கி வைக்கலாம்ல? பிகாஸ்னா அது பண்ணியிருக்கலாம்ல, பண்ணாமல் விட்டது அவங்க தப்பு தான் என்ன கேட்டால்.
இப்போ வந்து யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? ரிலீஸ் ஆகும்னா தெரிலையே. கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆனால் நல்லது. ஆனால் இந்த இதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக பொங்கலை மிஸ் பண்ணிட்டாங்க. பொங்கலுக்குலாம் வந்தால் நல்லது. ஆனால் கஷ்டம் போலையே, வராது போலையே, கொஞ்சம் லேட்டாக தான் வரும். அது கொஞ்சம் ரசிகர்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்ன இருந்தாலும் ஒரு செலிப்ரேஷனாக வர வேண்டிய படம் இது. செலிப்ரேஷனில் வரல அப்படின்றப்போ இது ஒரு லோன்லியாக வரும். அது லாஸ்ட் படம் வேறு, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாகவே எனக்கு கஷ்டமாக இருக்குன்றப்போ ஃபேன்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இது கொடுத்தாங்க. இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்கும். நல்லா டிவிலாம் பண்ணலாம். இனிமேல் இப்போ ரிலீஸ் பண்ணால் இனிமேல் ஸ்டார்ட் ஆக போகுது. எங்கள் இன்னைக்கு அதையே கொடுத்தாங்க தெரியல. எங்கள் தளபதி எல்லாரும் வந்து இது பண்ணுறாங்க, எல்லாரும் தெளிக்கிறாங்க படம் வரக்கூடாது. எல்லாரும் எல்லாரும் பயம், அவ்வளோ பயம் தளபதி மேலே. அதான் தளபதி, எங்கள் அண்ணன் தளபதி. எல்லாரும் யார் அந்த சிஎம் சார் பயம் தத்துது அப்படியே அவங்க மேலே, தளபதி மேலே. அதான் தளபதியை யார் வந்தாலும் கதையெல்லாம் வந்தாலும் எங்கள் தளபதி யாருமே ஒரு முதுகு திறமை தளபதி தான். இந்த யூஎஸ் சர்டிஃபிகேட் இவ்வளவு லேட் பண்ணி கொடுக்கறதுக்கு எப்படி பாக்குறீங்க? இது முன்னாடியே கொடுத்துருக்கலாம்ல. அதான் புதா உண்மையாக கொடுத்துருக்கலாம். எங்க அதான் புதா அவங்க பயப்படுறாங்க. ஐயோ எங்க படம் கலெக்ஷன் நம்ம போயிடுமே அது பயப்படுறாங்க புதா. அவ்வளோதான். படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? படம் தெரியல புதா. இன்னைக்கு இல்லை நாளைக்கு இப்போ ரிலீஸ் நல்லா இருக்கும். ஆனால் படம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போ தான் எங்களுக்கு பொங்கல் தீபாவளி எல்லாமே அன்னைக்கு தான் தளபதி.